ஹாய் எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் சிம்பிளி சவுத் ஃபுட்ஸ். இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோம். அதுவும் 10 நிமிஷத்தில் குயிக்காக செஞ்சிடலாம். கேரட் எக் ரைஸ் அதுதான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியானது. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பெரிய பவுல் அளவுக்கு சாதம் எடுத்து வச்சிருக்கேன். நல்லா உதிரியா வடிச்சு ஆற வச்சுக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் கேரட் நைஸா துருவி வச்சிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம், ஒரு காஞ்ச மிளகாய். அடுப்புல ஒரு கடாய் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய், எண்ணெய், பட்டர் எது வேணா சேர்த்துக்கலாம். 10-15 அளவுக்கு முந்திரி எடுத்து வச்சிருக்கேன். அது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே நெய்ல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டு நல்லா பொரிய வச்சுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். அடுத்து எடுத்து வச்சிருக்க காஞ்ச மிளகாய் 1-2 கிள்ளி சேர்த்துக்கலாம். நான் குழந்தைங்களுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதுவும் இந்த மிளகாய் ரொம்ப காரமா இருக்கும். அதனால 1 சேர்த்திருக்கேன். பெரியவங்களுக்கு செய்யறதுன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஒரு வெங்காயத்தை பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். கூடவே கருவேப்பிலை கொஞ்சமா சேர்த்துக்கிட்டு எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து துருவி வச்சிருக்க ஒரு கேரட்டையும் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தண்ணி எல்லாம் எதுவுமே சேர்க்க கூடாது. அந்த நெய்யிலேயே நல்லா வதங்கிரும் கேரட். ரொம்ப எவ்வளவு நைஸா முடியுமோ அந்த அளவுக்கு நைஸா கேரட்டை துருவிக்கோங்க. அப்பதான் சீக்கிரமா வதங்கும். ஒரு 2 நிமிஷத்துலேயே கேரட் நல்லா வதங்கிடும். கேரட் நல்லா வதங்கிருச்சு. இதுல நம்ம முட்டை ஊத்த போறோம். இப்போ மிளகாய் எல்லாத்தையுமே எடுத்துடலாம். ஏன்னா முட்டை ஊத்துறப்ப அந்த மிளகாயிலையும் முட்டை கோட்டிங் ஆயிரும். தெரியாம குழந்தைங்க சாப்பிட்டுருவாங்க. அதனால எடுத்துடலாம் இத. இப்ப எல்லா மிளகாயுமே எடுத்தாச்சு. ஒரே ஒரு முட்டையை மட்டும் உடைச்சு இதுல சேர்த்துக்கலாம். இதுக்கு மேல நான் மிளகுத்தூள் போட்டிருக்கேன். உங்களுக்கு மிளகாத்தூள் இல்ல இட்லி பொடி எது பிடிக்குமோ அது மாதிரி மேல சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்ப முட்டையெல்லாம் நல்லா வெந்து உதிரியா வந்துருச்சு. இப்ப சாதத்தை சேர்த்துக்கலாம். அதுல இதுக்கு மேலையும் கொஞ்சமா மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். உப்பு வேணும்னா சேர்த்துக்கோங்க, செக் பண்ணிட்டு. இப்ப முட்டையும் கேரட்டும் சாதத்துல எல்லா பக்கமுமே படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சாதம் வடிக்கிறப்ப கொஞ்சம் விதையா இருக்க மாதிரி வடிச்சிட்டு நல்லா ஆற வச்சுக்கோங்க. குழையாம இருந்தாதான் உதிரியா நமக்கு கிடைக்கும். எல்லா பக்கமுமே படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மேல கொத்தமல்லி தலையும் நம்ம எடுத்து வறுத்து வச்சிருக்கோம்ல முந்திரி, அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப சூப்பரான டேஸ்டான ஹெல்த்தியான ரெசிபி. கண்டிப்பா உங்க குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஞாபகமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் டெய்லி உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா வரும். இதே மாதிரி சூப்பரான ரெசிபிஸோட திரும்பவும் சந்திக்கலாம். பாய்.